திரிசா 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 ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கிடங்காத காளையா மாறிடுறேனே, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ் ஏப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்திலிருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? ஏன்னா சுத்தி முத்தி இங்க வர்ற நடிகனாகணும்ல? ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம், பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சா. ரொம்ப நல்லபடியா இருக்கா? சரி, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிட்டு மோரத்தை கட்டுறேன். முதல்ல இந்த 3 மோரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு வந்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டின்னு போய் இம்சப் பண்றதே இவனுக்கு வேலையா போயிடுச்சான். சார் என்ன டிக்கெட்? பஸ் மாறி ஏறிட்டியா? சுருளி வர நேரம் வர அதான பார்த்தேன். மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். ஸ்டாப்பிங்ல ஏறாம நடு ரோட்ல நின்று ஏற. பஸ் ஸ்டாப்ல நின்று ஏறவன் பேத மகன், பஸ் நடு ரோட்ல நிப்பாட்டி ஏறவன் தானே போத மகன். என்ன பாக்குற? ஒண்ணு தெரியுமா உனக்கு? பஸ்ல 3 பேருக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும். யார் யார் தெரியுமா? வயசானவங்க, ஊனமுற்றவங்க, அப்புறம் என்னைய மாதிரி பானமுற்றவங்க. ஏன்னா எங்க 3 பேருக்குமே பேலன்ஸ் கிடையாது. ஏப்பா, முன்னாடி சீட்டு காலியா இருக்கு, பின்னாடி சீட்டு காலியா இருக்கு, அதுல போய் உட்காரையா? காலியான இடத்துல உட்கார்ந்தா ரவுடிக்கு என்ன மரியாதை? உட்கார்ந்து இருக்கவன எழுப்பிடு உட்காராண்டா. என்ன மாதிரி டானுக்கு குண்டி குதிருமுடா. விஷயம் தெரியாத ஒரு கொளுத்த வெள்ளாடு கசாப்பு கடையிலே வந்து கதக்கலி ஆடுது. நான் பஸ்ல டிராவல் பண்ண வரல, டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன். டைம் பாஸ்னா என்னன்னு தெரியுமா? புரியல, தலைய கிள்ளி போட்டு ஃபுட்பால் விளையாடுறது. மரியாதை எந்திரி, இல்ல இழந்திருக்க வப்பேன். என்ன பொட்டல வச்சு பழ மாதிரி இருக்கா? பார்த்த பழக்கவா? நான் எடுக்க வேண்டிய எடுத்த பஸ் காலி ஆயிரும், அதை எடுக்க வச்சாத. நான் அப்பா இருந்து பாத்துட்டு இருக்கேன். குடிச்சிட்டு பெரிய ரவுடியா? நீ ஒரிஜினல் ரவுடினா உன்ன மாதிரி ரவுடி கிட்ட போய் மோது. இந்த மாதிரி அப்பா கிட்ட கலட்ட பண்ணாத. டேய், உங்ககிட்ட 100 ரூபாய் தான் என்னடா பண்ணுவ? குவார்டர் அடிச்சிட்டு மீதி காசுக்கு பிரியாணி சாப்பிடுவேன். ஆனா சார் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 2 பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவாரு. என்னடா அந்த கூத்தோட இந்த கூத்து பெரும் காமெடியா இருக்கு. இனிமே இந்த ஏரியால ஒன்னு பார்த்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். போடா புலி முட்டை. நீ முட்டை கிட்ட விடுறா. உட்காருங்க தல. அந்த பையன் இருக்கட்டும். ஏன் சார், நல்ல வாட்ட சட்டமா தானே இருக்கீங்க. அந்த புலி முட்டை மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து குத்து கூடாது? பொறுமையா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வேணும்னே மேல பாந்தி இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா இழிச்ச வாயினை எழுதி நெத்தில ஒட்டிடுவாங்க. நீங்க சென்னையில எப்படிதான் பழைக்க போறீங்களோ? இந்தாயா ஆட்டுக்கால் சோப்பும் ஆபாயிலும் சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்து. ஏந்தாங்க தாடி குத்துதுன்னு சொன்னியே, எடுத்துட்டுமா? வேணாயா, அதான் உனக்கு அழகு. அனுபவிச்சு சொல்றேன்டா. கல்யாணம் பண்ணிக்கங்கடா. மச்சான், காலையில கல்யாணம் பண்ணாதீங்க என்ன டார்ச்சர் பண்ணுதான். பொழுது போச்சுன்னா கல்யாணம் பண்ணுங்க. கொலையும் செய்வாள் பத்மினின்னு சும்மாடா சொன்னாங்க. அது பத்மினி இல்ல மாமே, பத்தினி. மாப்பிள்ள என் பஞ்சு மிஸ் ஆயிடுச்சு, நீ மிஸ் ஆக மாட்டி. மச்சான், வானத்தையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. கவிதை எல்லாம் எழுதணும்னு தோணுமே, நைட்டானா கை ஊறுமே. கவிதை எழுதத்தாண்டா, ஆனா கவிதை எழுத வராது. ஏன்னா உனக்குத்தான் எழுத படிக்கவே தெரியாதேடா. ஏன் மச்சான், பிடிச்சிருக்கா? சரியில்லடா. தெரியலடா, பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா. சொல்றா, தூக்கிடலாம். டேய் போதும் விடுங்கடா.
ரைட்டா? அப்ப பஸ்ல ஒண்ணும் தெரியா பாப்பா மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க, இவ பீப்பால கட்டி அடிக்கிறீங்களே. 2 3 1 சார் உங்க ஆட்கள் எல்லாரும் நல்லபடியா செக்யூரிட்டி கொடுக்குறாங்க சார். கான்டெஸ்ட் முடிஞ்சவொடனே உங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை நாங்கள் கரெக்டாக செட்டில் பண்ணுறோம் சார். லாஸ்ட் டே கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமாக தேவைப்படும் சார். ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் சார் அந்த பொண்ணு பேர் திவ்யா சார். திவ்யா சார் தான் நசீர் பாய். இவர் தான் அந்த கான்டெஸ்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. ஹலோ. ஒரு சின்ன கிஃப்ட் எதுக்கு? வச்சுக்கோ. வேண்டாங்க. வச்சுக்கோ. இல்ல வேண்டாம். இது காம்ப்ளிமெண்டா இல்ல, கமிட்மெண்டா நினைச்சு வச்சுக்கோ. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருக்கணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருந்தா உனக்கு பதிலா உன் வீட்டுக்கு வேற ஒருத்தர் அனுப்புவியா? பாஸ், இது சாதாரண கோட்டு இல்ல, பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எதுக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேர் பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அமல கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட கூட பேச? அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளையில போட்டா. ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். என்ன ஒத்திகை? குதிங்க பாஸ், குதிங்க போடாகிட்டு போடாகிட்டு. பில்லா பில்லா ஓடாத, சுற்றுவேன். ஜஸ்ட் மிஸ். என்னடா இப்படி நாடு இதுல குதிக்க சொல்ற? சார் பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிங்க. எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறா. யார் இந்த பசங்க எல்லாம்? ஸ்டில்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல சார். பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஷூட்டிங் எப்ப? எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா சார்? உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதான் பேசுவான். ஏய், நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 minute சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீ கொடு. குடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ, ரைட் கை ஒடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னானே? எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர. 2 கையால புடி. நீ படி. ஏற்கனவே பணிஞ்சதில் என்னென்ன மாவு பண்ணிடுற? நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்குறதுக்கு நான் என்ன கறவ மாடா? இது வரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அப்படி நான் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. நான்சென்ஸ். எஸ் சார். அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஆனா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனை நொங்கி எடுத்துட்டேன் சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயி போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயி போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்சா எவனையுமே நீங்க கழுவணும் இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான்,
நீ கருப்பா பயங்கர என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறாங்க. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும், போடா.